என் அன்பு தங்கமே, நாளைய தேய்பிறை பஞ்சமியின் விடியலில் இந்த வராகி நான் உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன். உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை உனக்கு முடித்து வைக்கப் போகின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் உனக்கு எடுத்துச் சொல்லப் போகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் பல குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது, நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகி நாளை உன் இல்லம் தேடி வருகின்றேன். அது மட்டுமல்ல, குறிப்பாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒரு பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் நிச்சயமாக இனி உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வாழ்க்கையில் வந்து விடாது. உன்னை தேடி பல சந்தோஷங்கள் நிச்சயமாக வரும். எல்லையற்ற இன்பம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும். உன்னை தொடர்ந்து வருகின்ற பல உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக மாற்றும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை, நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எந்த நேரத்திலும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைக்கும். என்ன நடந்தாலும் என் பிள்ளை, சட்டென்று மனமுடைந்து போகாமல் அதற்கான நல்ல நேரத்தை நீ உறுதி செய்திட எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டே இரு. நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை. நான் உன்னோடு பயணிக்கும் வரை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சோதனைகள் என்பதே இல்லை. என் பிள்ளையே, கஷ்டங்களை எல்லாம் எண்ணி வேதனைப்பட்டது போதும். இனிமேல் நீ உனக்கான நன்மைகளைத்தான் பெற வேண்டும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளைத்தான் நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெளிவில் கொண்டு என்றும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கு நடத்தி கொடுக்க நினைக்கின்ற நல்ல திருப்பங்களை கண்டு நீ சந்தோஷப்படு. உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மைகளை நீ உணரத் தொடங்கு. எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க பழகு. எந்த பிரச்சனைகள் உன்னை தேடி வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். அந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு சர்வ நிச்சயமாக உன்னை அதிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாம் நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. ஏன் தெரியுமா, எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் மறைந்து கிடக்கிறது. உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே அதன் பின்னால் தான் இருக்கின்றது. நீ நினைத்து விட்டால், இந்த வராகி நினைத்து விட்டால் நிச்சயமாக ஒரு சேர உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்து விடும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல மாற்றங்களும் உன்னுடைய தேவைகளும் சர்வ நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தோடு இருந்து விட்டோமே என்று நினைத்து வருத்தப்படாதே. துன்பங்களோடு இருக்கின்றோமே என்று சொல்லி வேதனைப்படாதே. எல்லாவற்றையும் தாண்டி உன் வெற்றியை நீ பெறுகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லா நேரமும் நான் உனக்கு நன்மைகளை கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, கண்ணீரும் கவலையும் உனக்கு வேண்டுமானால் உன் கஷ்டத்தை தீர்ப்பதாக இருக்கலாம். ஆனால் இந்த கண்ணீரும் கவலையும் என்று உன்னோடு இருந்து உனக்கான துன்பங்களை தீர்க்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். இதற்கு பின்னால் வரக்கூடிய சந்தோஷம் நிச்சயமாக நீ நினைத்து நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, சாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் நம் வசமாக்கிவிட முடியாது. சாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல எந்த ஒரு விஷயங்களும் நடந்து விடாது. ஆனாலும் என் குழந்தையே, உனக்கென நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தெளிவுபடுத்தவும்
இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்கவும் தான் வரும். ஏனென்றால் நீ இந்த தாயினுடைய ஆசிகளை பெற்ற குழந்தை அல்லவா, இந்த வராகியினுடைய அன்பினை பெற்ற குழந்தை அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக உன்னோடு துணை நிற்பேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் உன்னால் கடந்து வர முடியும் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள். எப்பொழுதும் போல நீ இப்படியே இருந்து விடலாம் என்று நினைக்காதே. உனக்கான நல்ல திருப்பம் ஒன்று இந்த வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான நல்ல நேரம் ஒன்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்க போகின்றது. இனி எல்லாமுமே நீ நினைத்ததை உனக்கு கொடுக்கும் பொழுது என் பிள்ளை அதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். உனக்கான நல்ல நேரத்தை நீ நிச்சயமாக அனுபவிக்க போகின்றாய். எதையுமே பொறுத்திருந்து என் பிள்ளை நீ பார்க்க வேண்டும். ஏனென்றால் சட்டென்று வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்து விடாது. சட்டென்று வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் கிடைத்து விடாது. அப்படி இருக்கும் பொழுது நீ செய்கின்ற உன்னுடைய முயற்சியினால் உனக்கு இத்தனை நன்மைகள் நடக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். யாரோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். யார் உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்க நினைக்கிறார்களோ அவர்களை எப்பொழுதும் காலம் முழுவதும் உன்னோடு வைத்திருக்க பழகு. இனி நடக்கப் போகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய். இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை திருப்பங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டும். உன்னை தேடி என்ன வந்தாலும் அதில் உனக்கான உண்மைகள் பல மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான தேவைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷங்களை நிச்சயமாக மறைத்து வைக்கத்தான் செய்திருக்கின்றதல்லவா. அதனால் எதையும் எண்ணி வருத்தப்படாதே, எந்த நிலை கண்டும் வேதனைப்படாதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ உண்மை எனக் கொண்டு இந்த வாழ்க்கையை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. நாளைய தேய்பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையை நான் நிச்சயமாக முடித்தும் கொடுக்கின்றேன். என்றும் உனக்குள் இருந்த இந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு பெருமகிழ்ச்சியை நான் கொடுக்கின்றேன். இனியாவது கலக்கம் கொள்ளாமல் இரு. இனியாவது உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக எண்ணாமல், பெரிதென என் பிள்ளை வருத்தப்படாமல் சந்தோஷமாக இரு. சட்டென்று ஒரு நொடியில் வாழ்க்கை மாறிவிடும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வந்துவிடும். இதையெல்லாம் நினைத்தாலே நீ பெறப்போகின்ற வெற்றியை உன் கண் முன்னால் உன்னால் காண முடியும். இனிமேல் எந்த நிலையிலும் இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கும் என்றால் என் பிள்ளை தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கண்கள் கலங்கி நிற்க மாட்டாய். நான் கொடுப்பதை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையின் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள என்றும் இந்த வராகியின் அன்பை உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேய்பிறை பஞ்சமியினுடைய விடியல் உனக்கான விடியலாக மாறும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவை கிடையாது. நான் இருந்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியும் என்று நீ நம்புகிறாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ சாதித்து பார். வரக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்றும் உனக்குள் மிகப்பெரிய உண்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கென நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும். என் பிள்ளையே, நானோ உன்னோடு இருந்து
உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னுடைய மனநிறைவான சந்தோஷந்தான் என்பதனை என்று புரிந்து கொண்டாயோ அன்றே உன் வெற்றியும் உன்னை தேடி வந்து விட்டது. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.